வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகேயன் டெக் வீடியோஸ். ஆக்சுவலி என்னோட சேனல் வந்து கிளாசிகைஸ் தான். நான் ட்ராவல் அண்ட் டெக் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக டெக் வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ஸோ நம்ம மக்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். அது போல் நம்ம மக்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு சில சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் கேட்குறாங்க. லேப்டாப்பு ஸோ அடிக்கடி லேப்டாப் பேட்டரி ப்ராப்ளம் வருது, ஸோ லேப்டாப்பில் வந்து அதிகம் ஹீட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி லேப்டாப்பில் வந்து மேஜராக நம்ம பார்க்குறது எந்த மாதிரியான லேப்டாப்பில் இருக்கட்டும், லேப்டாப்பில் மேஜராக நம்ம பார்க்குறது ஸ்லிம் லேப்டாப்ஸ் பார்க்குறாங்க. ஒரு சிலர் ஸ்லிம்மாக வச்சுக்கிற மாதிரி தேடுறாங்க, ஒரு சிலர் வெயிட் இருக்காங்க பரவாயில்ல, கீபேட் இருக்கிற மாதிரி லேப்டாப்ஸு. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேப்டாப்லன்னு சொல்லி வரும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். நிறைய இருக்குது, அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்ல கொடுக்குறேன். பாயிண்ட் நம்பர் 1, லேப்டாப் எப்பயுமே நீங்கள் வந்து ப்ராப்பர் ஷட் டவுன் பண்ணணும். எப்பயுமே ஸ்டாண்ட் பையில் இருக்காமல் வச்சுக்கணும். ஸோ அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் ஸ்டாண்ட் பையில் வைக்கிறதுனால இந்த லேப்டாப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனையான லேப்டாப்போட ஆயில் வந்து கம்மியாகும், அதோட யூசேஜுங்கிற மாதிரி கணக்கில் கொண்டு வரும். ரெண்டாவது, பேட்டரி சார்ஜ் பண்ணுறது. இது வந்து ஒரு சில லேப்டாப்பில் பேட்டரி வெளியில் இருக்கும், ஒரு சில இன்பில்ட்டாக வச்சுருப்பாங்க. பேட்டரி எந்த மாதிரி இருந்தாலும் லேப்டாப்புக்குன்னு சொல்லிட்டு, லேப்டாப்போட பேட்டரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. ஒரு பேட்டரியை வந்து நம்ம 3000 to 4000 டைம்ஸ் தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு. பட் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே தான் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுறோம். இதனால் அந்த என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, அதோட லைஃப் சைக்கிள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ 3000 to 4000 டைம்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு தடவை சார்ஜ் பண்ணி அது ட்ரைன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூ திரும்பி ரீசைக்கிளாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் குறையும். ரெண்டாவது, அந்த பேட்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட லைஃப் 3 hours 2 hours பேட்டரி இருக்கிறது, 1/2 hour 40 minutes அந்த மாதிரி பேட்டரி லைஃப் குறைச்சி. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மேஜராக வந்து நீங்கள் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அந்த சார்ஜர் அடாப்டரும் அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தான், உங்களுக்கு கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி தான் அந்த அடாப்டர் நமக்கு இருக்கிற வோல்டேஜ் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அப்படின்னா அந்த அடாப்டரும் எவ்வளோ தூரம் தான் வேலை செய்யும் சொல்லி இருக்குது. அதுக்கு மேலே அதுலேயும் வந்து ஹை வோல்டேஜ் வரும்போது அந்த அடாப்டரில் சில அடாப்டரில் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபியூஸில் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபியூஸ் வச்சுருப்பாங்க. இங்கேயும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்ன போனால் இந்த பவர் கேபிள் மட்டும் போகும். ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, என்னோட சார்ஜர் போயிடுச்சு, ஸோ அதை வந்து நல்லா ஃபைட் பண்ண முடியல. இப்போ லேப்டாப் சார்ஜர் இருக்குன்னா அந்த லேப்டாப் சார்ஜரில் வந்து இந்த பவர் கேபிள் மட்டும் போயிடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸுக்கு சொல்ல ஆக்சுவலி ஒரு சில ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து லோக்கல் கேபிள் வச்சுருப்பாங்க. அந்த பவர் கேபிள் சொல்லுவாங்க. அந்த லோக்கல் கேபிள் வந்து அந்த அளவுக்கு கொடுப்பாரு. ஆக்சுவலி அது சீக்கிரமாக போயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது போகிறதுனால என்னென்னா, லோக்கல் சார்ஜர் வாங்கும்போதும் உங்களுக்கு வந்து அதில் கரெக்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்காது. அதோட நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பு சார்ஜர் வாங்குறீங்கன்னா அது கூட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அதோட வோல்டேஜ் என்ன, அதோட எத்தனை இது சப்போர்ட் பண்ணணும், எத்தனை வோல்ட் சப்போர்ட் பண்ணணும், அது கன்வெர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, பின்னு மட்டும் செக் பண்ணக்கூடாது, அதோட அடாப்டர் கரெக்டாக இருக்கா, அந்த அடாப்டர் வோல்டேஜ் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம் உங்கள் பேட்டரியை வந்து லைஃப் இது பண்ணுறதுக்கு. பேட்டரி மட்டும் இல்லாமல் மதர் போர்டையும் அது இதுவாக்கிடும், ஷோக் ஆக்கிடும். மதர் போர்டு சம்டைம்ஸ் கீபேடும் ப்ராப்ளம் இருக்காது. அது இன்னும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோக்கல் சார்ஜர் வாங்குறதுனாலையும் அதே மாதிரி அந்த சார்ஜர் அந்த இது கூட கரெக்டாக மேட்ச் ஆகும். மேபி அது வோல்டேஜ் டிஃபர் இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட், மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு. இப்போ லேப்டாப்பில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ண சொன்னால் லேப்டாப் மேலேயே இப்படி கை வச்சுக்கிட்டு தூங்குறது, இந்த லேப்டாப் மேலே இப்படி வச்சு இப்படி வேடிக்கை பார்க்குறது, அப்படின்னா பண்ணுறது. பாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபுல்லாக புஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஆர் ரைட், சில லேப்டாப்பில் வந்து ரைட் சைடில் வரும், சில லேப்டாப்பில் வந்து லெஃப்ட் சைடில் வரும். இங்கே தான் ஹார்ட் ட்ரைவ் இருக்கும். ஆக்சுவலி இப்போ SSD வருது, பட் முன்னாடி இருந்ததில் வந்து எல்லாமே HDD தான் வச்சுருந்தாங்க. அந்த HDD ஹார்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி ப்ரெஷர் பண்ணும்போது அந்த ஹார்ட் ட்ரைவ் பாதிக்கப்படும். இதனால் என்ன ஆகுனா, உங்களுக்கு டேட்டா லாஸ், OS கரெக்ட், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி லேப்டாப்பை நம்ம வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு பேக்கில் வைக்கணுங்க. லேப்டாப் பேக், கேரி பேக்னு சொல்லிட்டு விற்குது. நீங்கள் கண்ட பேக்கில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் லேப்டாப்பை கேரி பண்ணி போகும்போது இல்லை அதில் போடும்போது சம் டேமேஜ் ஆகுதுங்க. லேப்டாப் அப்படி உள்ளே விற்கும்போது என்ன பண்ணுறீங்க, அது நார்மல் பேக்காக இருக்கும்போது அந்த குஷன் இல்லாதனால அந்த இடத்துல அடி வாங்கும். இதனாலேயும் ஒரு ஹார்ட் ட்ரைவ் ப்ராப்ளம் வரும், அதுமாதிரி டிஸ்பிளே ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே ப்ராப்ளம் மேஜராக வர்றதுக்கான ரீசன்ஸ், நிறைய பேர் அந்த பிரச்சனை வர்றதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அது உள்ள பேப்பர் வைக்கிறது, இல்லை அந்த ஷார்ப்பான ஏதாவது ஒரு பொருள் அது உள்ளே வச்சு இப்படி லிட்டை இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு
லேப்டாப்போட ரிச்சஸும் உடையும். இந்த சைடில் இருக்கிற ரிச்சஸும் வந்து இது பேர் தான் ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோல்ட் பண்ணுற இடத்துல இந்த ரிச்சஸ் உடையும் சொல்லுவாங்க. அது வந்து ரிச்சஸ் உடஞ்சிது அப்படின்னா இப்படி இருக்குங்க. ரிச்சஸ் இந்த இடம் வந்து உடஞ்சிருக்கும். இந்த ரிச்சஸ் உடையிறதுனால இது எப்படி எதனால் உடையுதுன்னு நிறைய ரீசன் இருக்குது. ஒன்று லேப்டாப் கீழே விழுறதுனால உடையும். அதே மாதிரி நீங்கள் லோக்கல் பேக்ஸ் அது அந்த ஸ்பாஞ்செலாம் இல்லாத மாதிரி பேக் யூஸ் பண்ணுறதுனால உடையும். அது இல்லாத இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா பேக் அந்த லேப்டாப் உள்ளே வந்து நிறைய பேப்பர் வைக்கிறது. ஸோ அதை வைக்கும் போது அது ஃபோல்ட் ஆகாது. அந்த ப்ரெஷர் இருக்குன்னு ஆகும், அந்த இடத்துல இதுவாகும். அதே மாதிரி அதில் எதாவது ஷார்ப் பின் இருக்கும். மேபி நீங்கள் கரெக்டாக ஒரு பேப்பர் வச்சுருப்பீங்க, அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா சில பின் இருக்கும். அந்த பின்னு போய் அந்த டிஸ்பிளேவை டேமேஜ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லேப்டாப்பை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். இதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட் ஆகுது லேப்டாப்பு. நான் எந்த ப்ராசஸும் பண்ணலை, எதுவுமே யூஸ் பண்ணலை, ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஓவர் ஹீட்டிங்னு சொல்கிறதுக்காக கூலிங் ஃபேன்லாம் வைக்கிறாங்க. கூலிங் ஃபேன்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்து அது ஏன் ஹீட் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லேப்டாப்பில் முக்கியமான ஒரு 2 வென்டிலேஷன் இது இருக்குது. ஆக்சுவலி இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று இருக்கும். இந்த ஃபேனுக்கு வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேன் வந்து நமக்கு நிறைய ஹீட் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் அப்படி இல்லை. ஆஃப்டர் 2-3 மந்த்ஸ் எனக்கு லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆகுதுன்னா நீங்கள் ஒரு ட்ராவலராக இருப்பீங்க. உங்களோட லேப்டாப் பேக்கில் அது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துங்க. அதில் உள்ளே இருக்க டஸ்ட் பார்ட்டிகள், மேபி பேப்பர், சின்ன சின்ன துகள் பேப்பர்லாம் இருக்கும். அது உள்ள அந்த பேப்பர்லாம் வந்து இது சட் பண்ணணும். நீங்கள் லேப்டாப் ஆஃப் பண்ணாமல் இது பண்ணும்போது அந்த பேக் உள்ள அந்த லேப்டாப் வைக்கிறீங்களா, அப்போ என்ன ஆகும், அது வந்து அந்த பேப்பர்லாம் வந்து அப்படியே அது எடுத்துக்கிட்டு அது உள்ளே வந்து டஸ்ட் பார்ட்டிகளாக ஃபார்ம் ஆகி நின்றுடும். இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் லேப்டாப் வந்து பர்ஃபார்மன்ஸ் குறையுது. ரெண்டாவது அந்த ஹீட், அது உள்ளே வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகள்லாம் ஸ்டக் ஆகிடுது. உங்களுக்கு வந்து அந்த ஃபேனோட ஆர்பிஎம் குறையுது. அதனால் ப்ராசஸர் ஹீட் ஆகுது. ஸோ இதனால் உங்களுக்கு சூடாகும். ரெண்டாவது, நீங்கள் கீழே வைக்கும் போது இதுக்கான வென்டிலேஷன் இல்லை. அதனால தான் நம்ம கூலிங் பேடு சொல்லி வைக்கிறோம். ஒரு ஹைட் வைக்கும் போது என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்கிற அந்த வென்டிலேஷன்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு ஹீட் ஆகுது. இது இல்லாமல் ஹீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரீசனுக்காக தான் நீங்கள் வைக்கிற லேப்டாப் வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு பேக்கில் வந்து டஸ்ட் இல்லாமல், மேபி பேக்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, அதில் ஏதாவது சின்ன சின்ன பேப்பர் ஏதாவது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதில் நீங்கள் இந்த பொசிஷனில் லேப்டாப் வைக்காதீங்க. இந்த பொசிஷன்னா, அதாவது இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேன் இருக்கிற மாதிரி பொசிஷன் வச்சு இந்த பக்கத்தில் வைக்காதீங்க, இந்த பக்கத்தில் வைங்க. இப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு இந்த பொசிஷன் மேலே வரும். இந்த பொசிஷன் மேலே வர்றதுனால உங்களுக்கு வந்து அந்த அளவு டஸ்டி பார்ட்டிகள் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் கீபேட் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு அதிகம் சொல்கிறாங்க. கீபேட் ப்ராப்ளம்ஸ் எதனால் வருதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அது வந்து நீங்கள் சார்ஜர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, வேறு சார்ஜர் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கீபேட் ப்ராப்ளம் வரும். அதனால் அது கீபோர்டு ஷார்ட் ஆகிறது, இல்லை அந்த கீபேட் ப்ராப்ளம்ஸ் அதனால தான் அதிகபட்சம் வர்றது. ஸோ அது இல்லாமல் இன்னொரு ரீசன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீபேட்லேயே வந்து நம்ம எல்லாமே பக்கத்துலேயே நம்ம வாட்டரை தண்ணியில் வச்சுருக்கோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் ரீசன் கிடையாதுங்க. கீபேட் போகிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கீபேட் மேலே வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்க, அப்படி வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா, அதை ரொம்ப ப்ரெஸ் ஆகி அப்படியே அவங்க நின்றுடும். ஆக்சுவலி கீபேடு வந்து இதனால் அந்த ப்ரெஸ் ஆகிறது கீ மட்டும் கிடையாதுங்க. இது உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் போயிடும். அந்த பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த பட்டன். அது ப்ரெஸ் ஆச்சுன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கீபேடை நம்ம இப்படி தொடச்சிட்டே இருக்கோம். அது நம்ம அதில் சொல்யூஷன்லாம் போட்டு துடைப்பாங்க. ஐபி சொல்யூஷனு இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணுன்றதுக்காக இந்த ஜெல்லு, இந்த வைப்ஸ்லாம், அந்த வெட் வைப்ஸ்லாம் வச்சு துடைப்பாங்க. இந்த வெட் வைப்ஸ்லாம் வச்சு துடைக்கிறதுனால எல்லா கீபேடும் கிடையாது நான் சொல்கிறது. இப்போ வர கீபேட்லாம் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது, அந்த வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. பட் ஓல்டு டைப் கீபேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ளவே வந்து உங்களுக்கு சிப்பு வந்துடும். சிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஒரு கீபேடோட உள்ள ஒரு இது மாதிரி வரும். சரி, இப்போ நீங்கள் இது உள்ளே இது பண்ணும்போது அந்த கீபேடு உள்ளே அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கீஸ் எல்லாமே ஜாம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கீஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தப்பாக மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மவுஸ் பாயிண்ட்டும் சரி, மவுஸ் பாயிண்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு போகுது, உங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் லேப்டாப் யூஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா இது 2 நாள் தான் அதிகம் வரும். நிறைய பேருக்கு கீபேட் ப்ராப்ளம் வரும், அப்புறம் மவுஸ் பேட் ப்ராப்ளம் வரும். கீபேட் ப்ராப்ளம் வர்றது இதனால தான். ஒன்று வந்து நீங்கள் ராங் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீபேடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறன்ற பேரில் வந்து அதை வந்து இது பண்ணுற டிஸ்டர்ப் பண்ணுறதுனால, நீங்கள் க்ளீன் பண்ணுறது நார்மலாக வச்சு அப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் துடைச்சா பரவாயில்ல. பட் வெட் இதுவாக இருக்கிற இது வச்சு நீங்கள் துடைக்கக்கூடாது. பட் இப்போ வர ஒரு சில கீபேடில் வந்து அது வாட்டர் ப்ரூஃப் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஈவன் தோ அது நீங்கள்
நீங்களாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்களாக எடுத்து அதை தொடச்சி இது பண்ணுறதுனால வர பிரச்சனை உங்களுக்கு அந்த கீபேடு ஒர்க் ஆக போகுது. ஜாம் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸ் கீபேட் போயிடுச்சுன்னா நீங்கள் கீபேட் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த கீபேடு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து கடையில் கொடுத்து தான் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்பெஷலி ஃபார் லேப்டாப் யூஸர். இப்போ வந்து நம்ம எல்லாருமே லேப்டாப் யூஸர் தான், பிகாஸ் வி ஆர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஆக்சுவலி நான் 10 பாயிண்ட்ஸ் சொன்னேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறது 4 பாயிண்ட்ஸ் தான். அதர் 6 பாயிண்ட்ஸ் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் ஃபீட்பேக், ஒருவேளை நான் இதில் எதாவது தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக்கை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.